தாலுகா அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். அரசு பணிகள் பாதிப்பு, பொதுமக்கள் அவதி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் காளிமுத்து தலைமை வகித்தார். கோட் செயலாளர் பழனிசாமி முன்னிலை வகித்தார். கிராம நிர்வாக அலுவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலையை புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெறும் பட்டா மாற்றம், சான்றிதழ் வழங்கல், நில அளவை தொடர்பான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தாலுகா அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் தேவையான சேவைகள் கிடைக்காமல் பெரும் அவதிக்குள்ளாகி திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க மாவட்ட தலைவர் காளிமுத்து தெரிவிக்கையில், அரசு உடனடியாக தலையிட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்றும் அவர் எச்சரித்தார். கிராம நிர்வாக அலுவலர்களின் முக்கிய கோரிக்கைகளான கிராம நிர்வாகத்தின் முதுகெலும்பாக திகழும் கிராம நிர்வாக அலுவலகங்களை கழிப்பறை, குடிநீர், இணைய வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் கூடிய நவீன அலுவலகங்களாக அமைத்து தர வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர்களின் டிஎன்பிஎஸ்சி நேரடி நியமன முறையில் கல்வி தகுதியை பட்டப்படிப்பு என மாற்றி அறிவிக்க வேண்டும். பதவி உயர்வு எட்டாக்கனியாக உள்ள நிலையில் 10 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலர் என்றும் 20 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர் என்றும் பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிட வேண்டும். பதவி உயர்வில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான விகிதத்தை 30%இலிருந்து 50%ஆக உயர்த்த வேண்டும். மேலும் பதவி உயர்வுக்கான கால வரம்பை 6 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைத்து அரசாணை வெளியிட வேண்டும். தேர்வுநிலை கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு முதுநிலை வருவாய் ஆய்வாளர் நிலையில் ஊதியம் வழங்க வேண்டும். சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு துணை வட்டாட்சியர் நிலையில் ஊதியம் வழங்க வேண்டும். டிஎஸ்எல்ஆர் பட்டா மாறுதலில் கிராம நிர்வாக அலுவலர்களின் பரிந்துரை பெற வேண்டும் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் உத்தரவு பிறப்பித்தும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என கிராம நிர்வாக அலுவலர்கள் தெரிவித்தனர்.